முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. தமிழகத்திற்கான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வரக்கூடிய ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக கூகுள் நிறுவன தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை உட்பட பல்வேறு தொழில் நிறுவனர்களையும் அரசு பிரதிநிதிகளையும் பல்வேறு தொழிலதிபர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேச இருக்கிறார். குறிப்பாக இந்த 2023-24ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்நிய முதலீடு குறைந்த போதிலும் தமிழ்நாட்டில் 12.3% முதலீடுகள் அதிகரித்து இருப்பதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை உறுதி செய்து 31 லட்சம் வேலை வாய்ப்புகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருவாக்கியுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் வரக்கூடிய ஆகஸ்ட் 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த அமெரிக்க பயணத்தின் போது தமிழகத்தில் புதியதாக தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வரின் அமெரிக்க பயணம் குறித்தும் தமிழகத்தில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான அனுமதி வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என அண்மையில் தகவல்கள் பரவி வரக்கூடிய நிலையில் இது குறித்தும் இன்றைய அமைச்சரவையில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் அமைச்சர் உதயநிதி வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு பின்னர் துணை முதலமைச்சர் ஆகலாம் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியிருந்த நிலையில் இதே போல அமைச்சர் கீதா ஜீவனும் கூட்டம் ஒன்றில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அங்கீகரித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி கொளத்தூரில் நடைபெற்ற கள ஆய்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக கோரிக்கை வலுத்தாலும் பழுக்கவில்லை என சூசகமாக பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதற்காக திமுக அமைச்சர்கள் பிரதிநிதிகள் இடையே ஆதரவு பெருகி இருக்கக்கூடிய நிலையிலும் முதலமைச்சர் பதவி குறித்து இன்றைய அமைச்சரவையில் பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக பல்வேறு கருத்துகள் அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் மக்கள் மத்தியிலும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடர்ந்து 2வது முறையாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் இந்த ஆண்டு மேற்கொள்கிறார். சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பல்வேறு தொழில் நிறுவனங்களை பல்வேறு தொழில் முதலீடுகளை தமிழகத்திற்கு அழைத்து வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த அமெரிக்க சுற்றுப்பயணம் குறித்து இன்று அமைச்சரவையில் மிகவும் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் முக்கியமாக ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய அமைச்சரவையில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மேலும் முக்கிய அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளும் இந்த அமைச்சரவையில் வழங்கப்பட உள்ளன.